ஹாய் ஆல். உங்ககிட்ட ரெசின் ப்ரூச் பண்ணும்போது பென்டன்ட் மோல்டு இல்லையா? ஒரு டைமண்ட் ஷேப்பா இருக்கட்டும், ஸ்கொயர் ஷேப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி பென்டன்ட் மோல்டு இல்ல அப்படின்னு சொன்னா, நம்மளோட சாலிட் டியூப்ஸ எப்படி பென்டன்ட் மோல்டா பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுல நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, OHP ஷீட் எடுத்துட்டேன். OHP ஷீட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, சாலிட் டியூப வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண க்ளூ வந்து என்ன க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, B7 க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ B7000 யூஸ் பண்ணி நான் வந்து 2 ஷேப் ரெடி பண்ணியிருக்கேன். நமக்கு பென்டன்ட்டுக்கு தேவையான ஷேப்ஸ் என்னவோ அந்த ஷேப்ஸை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளால இதுல சர்க்கிள் மட்டும் தான் மேக் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்க டியூப் பீட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா சர்க்கிள் மேக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் அழகான ஒரு பென்டன்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, சாலிட் டியூப் யூஸ் பண்ணி டைமண்ட் ஷேப்பும் ஸ்கொயர் ஷேப்பும் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பண்ணியிருக்கும் போது பாருங்க, இந்த இடத்துல வந்து பெர்ஃபெக்ட்டா ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல எனக்கு கேப் இல்லாத அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்பதான் எனக்கு வந்து ரெசின் வெளியில போகாது. அதே மாதிரி தான் 4 கார்னருமே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இந்த இடத்துல உங்களுக்கு லைட்டா கேப் தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க வந்து க்ளூ கொஞ்சம் அதிகமா அப்ளை பண்ணுனீங்கன்னா அது நல்லா பேஸ்ட் ஆயிட்டு க்ளூ நல்லா மொத்தியா இருக்கும். அப்ப ரெசின் வந்து உங்களுக்கு உள்ள இருந்து வெளியில வராது.